ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் HDFC பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து 18 மந்த்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான டென்யூர் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 1 year and 6 months, அதாவது 18 மந்தில் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ 18 மந்த்லேயே உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 18 மந்த், அதாவது 18 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட, அதாவது நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் என்ன டென்யூர், அதாவது டென்யூர் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நீங்கள் டென்யூர் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது 1.5 years, அதாவது 18 மந்த் அப்படின்றது 12 மந்த் அண்ட் அதாவது 6 மந்த், அந்த 1 year 6 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக், அதாவது ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்க அப்படின்னா 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் பப்ளிக்கும், சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சீனியர் சிட்டிசன் அப்படின்வாங்க. ஸோ இதில் ஜென்ரல் பப்ளிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதிலிருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அடுத்தது மினிமம் டெபாசிட், அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 5,000 இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இதில் ஒரு டார்கெட்டாக அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் 18 மந்த் கழித்து எடுக்கிற மாதிரி இல்லாமல் ஸோ உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லியோ குவார்ட்டர்லியோ ஆஃப்லியோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன்ஸ் எப்படி வேணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் டிக் பண்ணால் போதும். அடுத்தது எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 18 மந்தில், அதாவது 1.5 yearsல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,200 கிடைக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும். அடுத்தது சீனியர் சிட்டிசனுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11 lakh, அதாவது 11,600 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே 18 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அடுத்தது எப்படி நம்ம இந்த FD, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 2 மெத்தட், ஒன்று உங்களுடைய பேங்க் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அதாவது ஆஃப்லைன் மெத்தட், ஒன்று ஆன்லைன் மெத்தட். ஸோ ஆஃப்லைன் மெத்தடில் பேங்க்கை போய்ட்டு பார்த்துட்டு அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணும் அதை சூஸ் பண்ணிக்கணும், மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன, அடுத்தது நாமினி டீட்டெயில்ஸ், அடுத்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேவுட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான எப்படி உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கான எப்படி ஸோ இந்த 18 மந்த்து மட்டும் கிடையாது, 15 மந்த் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டென்யூர்ஸ் எல்லாம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் ஆன்லைன் மேலே, அதாவது ஆன்லைன் நெட் பேங்கிங் மூலமாக. அடுத்தது அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நார்மலாக இருக்கணும். அப்போ தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லைனா ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து உங்களுக்கு KYC டாக்குமெண்ட்ஸ், ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இருந்தாலே போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது ஸோ நாமினி ஃபெசிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை யாருன்னா ஒருத்தவங்களை நாமினே நீங்கள் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ப்ரீமெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் வந்து அவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ பெனால்ட்டி சார்ஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கம்மி பண்ணுவாங்க. பிலோ 5 lakhs அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. 5 lakhs மேலே அப்படின்னா 1% ஆஃப் சார்ஜஸ் வந்து லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், சீனியர் சிட்டிசனுக்கான பெனிஃபிட்ஸ். ஸோ டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் டேக்ஸபிளாக காட்டுற மாரி இருக்கும், அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் காட்டுற மாரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசன் அவங்க வந்து 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் வரும். ஸோ அதை வந்து TTS அப்படின்வாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய சப்மிட் பண்ணுற, அதாவது 10% சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது.
அது வந்து உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் அந்த ஃபினான்ஷியல் இயரில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித இஷ்யூஸும் வராது. சீனியர் சிட்டிசனுக்கான பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து இவங்களுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மற்ற ஸ்கீம்ஸை மற்ற ஜென்ரல் சிட்டிசனை கம்பேர் பண்ணும்போது இதில் ஹையஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூர்ட் அண்ட் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அடுத்தது ஃப்ளெக்சிபிளான பே அவுட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஃபார் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து இருக்குது. இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸுக்கு உங்களுடைய மணி வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர் டென்யூருக்கு அப்புறமா தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரிலேட்டடான இதுவும் இருக்கும். ஸோ டேக்ஸபிள் இன்கம், ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸபிள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்கீம்ஸை பற்றி நம்ம எல்லாமே பார்க்கும்போது ஸோ HDFC பேங்க்கில் 18 மந்த்துக்கான எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த HDFC பேங்க்கில் இருக்கிற 18 மந்த்துக்கான டென்யூர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் 6.60. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம டேப்லெட்லையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 10,200 ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 11,600 கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே 18 மந்த்துக்கு அப்புறமா என்ன கிடைக்குமோ ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸ் தான் இது. அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 30,600 ஜென்ரல் சிட்டிசனும் சீனியர் சிட்டிசன் 34,800 கிடைக்குது. அதுவே ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 51,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சீனியர் சிட்டிசன் 58,000 கிடைக்குது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 71,400 சீனியர் சிட்டிசன் 81,200 கிடைக்குது. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 91,800 சீனியர் சிட்டிசன் 1,04,000 கிடைக்குது. அதுவே 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,13,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இதில் 1,27,600 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்குது. அதுவே 13 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1,33,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இதில் சீனியர் சிட்டிசனுக்கு 1,51,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்குது. ஸோ இதில் அவங்களுடைய எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அவங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது 13 லட்ச ரூபாய் அவங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1,33,000 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 14,33,000 அவங்க எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்க HDFC பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ HDFC பேங்க்கில் உங்களுக்கு ரிலேட்டடான எல்லா FDs அண்ட் RDs அண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் HDFC பேங்க்கில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிலேட்டட் வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.